அப்படி கூட்டிட்டு போனா எப்பயோ கூட்டு போயிருக்கலாமா? நீங்கெல்லாம் பூஜா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்களோ அவங்க மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கேன். அவங்க அம்மா அப்பா ஆசைப்பட்டபடி உங்க எல்லார் சம்மதத்தோடையும் உங்க எல்லாரும் முன்னாடியும் இந்த கல்யாணம் நடக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி. இதெல்லாம் தெரிஞ்சா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. இவங்க எல்லாம் முரடனுங்கப்பா. சொன்னா புரியாது. புரியுற மாதிரி சொல்லணும். நான் புரிய வைக்கிறேன். என்ன நம்புங்க. சார் 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 கொடுங்க சார். சார் எப்படி சார் நீங்க சொன்ன மாதிரி கரெக்டா மேனேஜ் பண்ணா சார்? நான் சொன்ன மாதிரியாடா? நான் தான் அந்த பொண்ணு கூட பெட்ல பொருள சொன்னா? சிங்கிள் டீக்கு சிங்கி அடிக்கிற உனக்கு இதெல்லாம் தேவைதானாடா? சார் நான் எந்த தப்பும் பண்ணல சார். இப்படித்தான் எதுவுமே தெரியாத அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு எல்லா காரியத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க நீ. என்னடே பெரிய கவுண்டருடைய மருமகளை கட்டி பிடிக்கிறியா நீ? உனக்கு தைரியம் இருந்தா பெரிய கவுண்டரை கட்டி போடுறா பாக்கலாம். சார் அந்த பொண்ணு தான் சார் ஏன் மேல வந்து விழுந்துச்சு. ஏன்டா கத்துற சார்? பெரிய இடத்துல இதெல்லாம் சகஜம்டா. நாம தான் பேனட்டையும் டிக்கியையும் மூடிக்கிட்டு பேசாம இருக்கணும். இத பாரு, நீ அந்த பொண்ணு மேல விழுந்தாலும் இல்ல அந்த பொண்ணு உன் மேல விழுந்தாலும் அடி விழ போறது என்னமோ ஐயா எனக்கு தாண்டா புரிஞ்சு நடந்து. நாளைக்கு போன் பண்றேன். ஹலோ சார், ஏன் இங்கேயே வச்சு ஆட்டிட்டு இருக்க? அங்க போய் பக்கத்துல இருந்து நல்லா ஆட்டு போ. ஓகே சார். கொஞ்சம் நெஞ்செலும்பு 2 நல்லி எலும்பு தான் இருக்குது. சூப்பு வச்சிருவானுங்கடா. போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. சார் பொண்ணு முன்னலாம் அசிங்கப்படுத்துறேன். அசிங்கப்படுத்துறானா? அம்மா இந்த பாரா, என் கல்யாணத்துக்கு சீதனமா வந்த வண்டிடா இது. இதத்தாண்டா அதிகமா ஓட்டிட்டு இருக்கேன். ஒரு சைக்கிளும் வந்ததுடா, அதத்தாண்டா சொன்னேன். டேய் தூக்குடா, தூக்கு 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 தூக்கு. வா இந்த பக்கம் வா வா. வந்த அன்னைக்கே வேலையை ஆரம்பிச்சியா? உன்னையெல்லாம் என் வேலையை சட்டம் பண்ணி வண்டி உருட்டா. சீக்கிரம் போடா, சீக்கிரம் போ. பாக்குறத பாரு, லுக்கே சரியில்லையே. ஒருவேளை ஃபாரின் போறாங்களோ? செதுக்கி எடுத்த சிலைய போல் குலுக்கி தலைக்கு நிக்கிறிய, வளைஞ்சு நெளிஞ்சு குழஞ்சுட்டான் வயசுல தீய வைக்கிறிய. கண்டுபிடி தட்டு கண்டுபிடி மச்சங்களை தந்து கண்டுபிடி, விட்டுப்பொடி என்ன விட்டுப்பொடி மிச்சத்தை கொஞ்சமா விட்டுப்பொடி. கரண்டு நிக்கிற அழகு நீ அணைய துறக்க உதவு, டக்குன்னு என்னைய தழுவு வா. டக்குன்னு 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 பிடிச்ச நிலவு என விடிய விடிய தழுவு, திறந்திருக்குது கதவு வா. டக்குன்னு 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 எடுத்த சிலைய போல் குலுக்கி தலைக்கு நிக்கிறிய, வளைஞ்சு நெளிஞ்சு குழஞ்சுட்டான் வயசுல தீய வைக்கிறிய. சுமலாரசே சுமலாரசே யோ யோ, சுமலாரசே 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 யோ யோ. செதுக்கி எடுத்த சிலைய போல் குலுக்கி தலைக்கு நிக்கிறிய, வளைஞ்சு நெளிஞ்சு குழஞ்சுட்டான் வயசுல தீய வைக்கிறிய.
கொஞ்சம் மறக்குது தேகம் இனிக்குது ஆஜா கொட்டி நீ முத்தத்தை கொட்டி தாவட்டிக்கு வட்டி வானச்சு இது கண்ணாடி மேனி என் முன்னாடி வாணி நான் உன்னோட ராணி அட நச்சுக்கு 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 சார், வேலுவுக்கு சுயநினைவு வந்துருச்சு. சிவா தம்பி இங்கதானே இருக்க சொல்லுச்சு, ஒன்னும் காணுமே. சிவா காரணம் இல்லாம எதுவும் பண்ண மாட்டான். எப்படி இருக்கீங்க? உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சுடா கண்ணு. மீனாட்சி, அக்கா, ஒரே ஊர்ல இருந்துட்டோம், ஒருத்தரை பாத்துக்க முடியாத பாவிங்களாயிட்டோம்க்கா. என்ன பண்றது, நம்ம விதி எப்படி? தம்பி, உங்களாலதான் இன்னைக்கு ஒருத்தர் பாத்துக்க முடிஞ்சது. இன்னைக்கு நல்ல நாள், நீங்களும் பூசையில கலந்துருக்கலாம் இல்லைங்கய்யா. பக்தியே மனசு இருக்கணும்டா. அப்ப வீட்லயே இருந்திருக்கலாம் இல்லங்க. இங்க பாரு ஐயா, நான் இங்க சிஐடியா வந்திருக்கேன். சரிங்க. அக்கா தங்கச்சிக்கு 2 பேரும் வெளியே போனா சந்திச்சு பாடுகளோன்னு எங்க தாத்தாக்கு டவுட். அதனால என்னைக்குமே அப்பா காமிச்சிருக்காரு. சரிங்க. யாருக்கும் தெரிய வேண்டாக்கா. எனக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த சிஐடி குட்டி முத்து கவுண்டர் கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அப்பதான் உனக்கு இங்க என்ன வேலை? அது வந்து என்ற ராசா எப்படி பாக்குற? ஐயா, பெரியவங்க கிட்ட அப்படிலாம் பேசக்கூடாது. கணக்கில் தான் வந்தா நீ, உனக்கு இங்கன்றா வேலை? எங்க 2 குடும்பத்துக்கு நடுல இருக்கிற பக்கம் உனக்கு என்ன தெரியும்? எங்க தாத்தாக்கு மட்டும் இது தெரிஞ்சது 10 தலை ஊர்லும் 1.5 தலையும் சேர்த்துதான். டேய் குட்டி கவுண்டா, தாத்தா கிட்ட சொன்ன பிரசாதத்துல பூச்சி மருந்த கலந்து கொடுத்து, அதுக்கப்புறம் பேசவே முடியாம போயிரும். போடா, வண்டியில ஏறு. போடா. போடா, என்ன வேடிக்கை? முதல்ல இந்த சிஐடி வெளியே ராஜினாமா பண்ணு. ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதுங்க அத்தை, அப்படியே உங்க தாத்தா புத்தி வந்துருச்சு. இவன் எப்ப மாற போறானோ தெரியல. பரவாயில்ல விடு, சின்ன பையன் தானே, போ சரியா போயிரும். நீ ஒண்ணு கவலைப்படாத. டேய் மூர்த்தி, நேத்து நான் டிவில ஸ்பைடர்மேன் படம் பார்த்தேன்டா, சூப்பரா இருந்துதுடா. உண்மையிலே ஸ்பைடர்மேன் கிரேட்டா. அடச்சே, என்னடா ஸ்பைடர்மேன் கிரேட்? அதெல்லாம் கிராபிக்ஸ்டா. அப்ப பேட்மேன்? பேட்மேன் பால்மேன் கிட்ட இவங்க எல்லாருக்கும் மேல ஒருத்தர் இருக்காண்டா. யாரா? டைகர் மேன். என்றா நீயான்னு கேக்குறீங்க? ஸ்பைடர்மேன் உங்களுக்கு எப்பயாவது சாக்லேட் வாங்கி தந்திருக்கானா? இல்ல நான் தானே வாங்கி தரேன். அப்போ இன்னிலிருந்து புகழணும்னா இந்த டைகர் மேனை தான் புகழணும். ஏன் முன்னாடி எந்த குழந்தை பசங்களாவது புகழ்னீங்க, அந்த வாதிக்கு வந்த கதி உங்க எல்லாருக்கும் வரும். அது சரி, எல்லாம் ஓட்டி போங்க வாங்க. ஸ்பைடர்மேன் என்னடா குப்பா ஐயா, பஞ்ச் எப்படி இருந்தது? சூப்பருங்க. கொடை உனக்கு இல்ல, எனக்கு. அத புடிங்கடா, வேகமா ஓடுங்கடா, சீக்கிரம் விடாதீங்கடா. அத எங்க ஓட பாக்குற? எங்க ஓடுற? எங்க போனாலும் நான் விட மாட்டேன். சொல்றேன், நான் ஓட முடியல, நான் இறந்து போயிடுவேன். இது எங்க போச்சு? லொகேஷன் இவ்வளவு டேஞ்சரா இருக்கு, சட்டு புட்டு நேரத்தை காலி பண்ணிடணும். ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. யாரா நீ? ஸ்பைடர்மேனா? என் குருல என்ன பண்ற?
வேணாலும் முடிவு பண்றதுதான் உண்டு. எங்க போனா? ஐயோ பறக்கிறேனே! அண்ணா விட்டுருங்கடா! தெரியப்பட்டடா! விட்டுறீங்கன்னா இப்படியே விடுறது! அம்மா! அம்மா! ஐயோ சாமி மறுபடியுமா? இனிமேல் பெரியவங்க கிட்ட மரியாதை நடந்துக்கணும், புரியுதா? எதுக்குப்பா? உன் குடுமையை கட் பண்ண போறேன். அது மட்டும் பண்ணிடாத. இது குடுமை இல்ல, எங்க வம்சத்தோட கௌரவம். அப்பதா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்பதா. ராசா 100 ஆயுசுக்கு நல்லா இருக்கணும் ராசா. அம்மா நீங்களும் நான் ஆசீர்வாதம் பண்ண. என்ன இது? பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வர அப்பதா. போயிட்டு வரம்மா. நல்லபடியா போயிட்டு வா கண்ணு. சரிங்க அப்பதா. ஏகா உன்ற மருமக ரொம்ப கெட்டிக்காரன்டா. போன மாசம் கட்டின ஒரே விட இந்த மாசம் 30,000 குறைச்சிருக்கான். இல்லடா லிங்கம்? ஆமாங்க. ஏகா உனக்கு ஒன்ற அக்கா பையன் எவ்வளவோ தேவல. பேசாம நீ போய் அவன்கிட்ட அசிஸ்டண்டா சேர்ந்துக்கோ. நீ சரியா சொல்றடா லிங்கம். தாத்தா அதென்றா ஆண்டையாட்டம் தலையில துண்டு கட்டி போறேன். அதுவா தாத்தா? சளி பிடிச்சிருக்கு தாத்தா. காதுல பனி போக கூடாது கட்டி இருக்கேன். சரி சரி போ 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 போ. பாடி துண்டு அவுக்கவே கூடாது. மாமா நான் பூஜா பேசுறேன். பூஜாவா? கண்ணே எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? இல்ல மாமா, பெரிய மாமா மறுபடியும் மாணிக்க மாமாவுக்கும் எனக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்றாரு மாமா. ஆனா எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல மாமா. அம்மா ராத்திரி கனவுல வந்து சின்ன மாமா பையன் தங்கராசுவ கல்யாணம் பண்ணிக்க, உனக்கு அதுதான் நல்லதுன்னு சொன்னாங்க. நான் தங்கராசு மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். பொழுது சாயறதுக்குள்ள நீ என்ற ஊட்ட இருப்ப. நீ கவலைப்படாம இரு கண்ணே, இரு. டாய் ராசா தங்கராசு என்ற மருமக எனக்கு போன் பண்ணி உன்னைத்தான் கண்ணால பண்ணிக்கு வேறு சொல்றாடா. அவன் ஆசையை நிறைவேற்றாம போனா என்ற தங்கச்சி ஆத்மா சாந்தி அடையாம போயிரும். டாய் போடா போடா. போய் மதுரை திருச்சி காரைக்குடில இருக்கிற நம்ம கையாளிகள் எல்லாம் போன் போட்டு உடனே வர சொல்லு. அவனா நாம அண்ணன் பார்த்து போடுவோம். 100 கோடி ரூபாய் சொத்து எனக்கு வரம் போகுது. பணம் பணம். ஐயா 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 சீக்கிரம் ஐயா இந்தாங்க ஐயா. பதஞ்சப்படாதீங்க, பார்த்து